வந்தீங்களா ஸ்கிரீன்? இப்போ உங்களோட ஸ்கிரீன் வந்தீங்களா? ஓ சார். ஓகே. போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? ம். போன கிளாஸ் உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படியா? ஓகே, அப்ப உங்களோட எந்த பாடத்தை கொண்டு போறோம் என்று சொல்லிக்கிறோம். சொல்லி தரலையா உங்களை எந்த பாடத்துல கொண்டு போறேன்னு? சென்டென்ஸ் லென்த். ஆ, வெரி குட். எதுக்கு போறோம்? வசன ரீதியான உச்சரிப்புகள் கூட அப்படித்தானே? ஓ. சரியா ஞாபகம் வச்சுக்கிறோமா? கேட்டா சொல்ல தெரிஞ்சுக்கணும். நாங்க வசன ரீதியான பயிற்றுவிப்பில் தான் பாடத்தை ஆரம்பிக்கிறோம். இப்படி நாங்க எங்கட சப்ஜெக்ட் சரியா சொல்றதுக்கு தெரிஞ்சுக்கணும். வேற என்ன சொல்றது? சும்மா பேசுறது கேக்குதா? ஓ, கேக்குது. ஆயிதான். பத்தொன்பது பேசணுமா? சரி. ஓகே. குர்ஆன் நாங்க வசனமாக ஓத போறதுக்கு முன்னால நாங்க சில விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளணும். அப்பதான் எங்களுக்கு வசனமாக ஓத முடியும். அந்த வகையில முதலாவது, குர்ஆன ஓத மிக முக்கியமானவைகள் இரண்டு இது. ஒன்று, நாங்க சொல்லுவோம் அடையாளங்கள் அல்லது குறியீடுகள் என்று சொல்லுவோம். எப்படி? அடையாளங்கள் அல்லது குறியீடுகள் என்று நாங்க சொல்லுவோம். இரண்டாவது சொல்லுவோம் எழுத்துக்கள். இரண்டாவது எழுத்துக்கள். எழுத்துக்கள். சரி. இதுல இன்றைக்கு நாங்க பார்க்க போறது மிக முக்கியமானது. அடையாளங்களை பத்தி பார்க்க போறோம். ஓகே. அடையாளங்கள். இந்த அடையாளங்கள் உங்களுக்கு என்ன பெயர்ல உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அது உங்களுக்கு எல்லா அடையாளத்திலும் பெயர் தெரியாது. ஆஹா, பட் தெரியும். எனக்கு அப்படியா? எல்லா அடையாளத்திலும் பெயர் தெரியும். தெரியும். சரியா? 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 சரி, ஓகே. நான் சொல்லித்தரேன். கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. இதான் உங்களோட ஃபெஸ்ட் ஒர்க். உங்களோட ஃபெஸ்ட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய பார்ட் இதுல தான் நீக்குது. அதனால நான் இதை சொல்லித்தர நேரத்துல கவனமா கேட்டுக்கொள்ளணும். விளங்கினா? ஹிக்மா சவுண்ட் கேக்குது தானே? சரி. ஓ சார். இந்த சார்ட்ல இது மூணு தான் அடிப்படையான அடையாளங்கள். என்ன அடையாளத்தை பேர் என்ன? பத்தத்துன் கசத்துன் லம்மத்துன். ஓகே. இது மூணுல இருந்து தான் அடுத்த எல்லா அடையாளங்களும் வந்துக்குது. சரியா? இது மூணு தான் பேசிக்கான அடையாளங்கள். எதெல்லாம்? பத்தத்துனும் கசத்துன் லம்மத்துன். எஸ். ஃபத்ஹத்துன், கசத்துன் கஸ்ரத்துன், லம்மத்துன். லம்மத்துன். இதிலிருந்து உருவாகிய அடையாளம் தான் இது ரெண்டும். இதுக்கும் என்ன வித்தியாசம்? ஃபர்ஸ்டுக்கும் செகண்டுக்கும் ஒரு கோடு கூடி ஆயிடுச்சு. ஒரு கோடு கூட ஆகிது. வெரி குட், வெரி குட். கீழுக்கும் அப்படித்தானே? இதுலயும் அப்படித்தான் ஒரு அடையாளம் கூட வந்துக்குது. பெயர்ல என்ன வித்தியாசம் வந்துக்குது? துன் வந்து தேய்ன மாதிரிக்கு. வெரி குட். துன் வந்து தேய் மாதிரிக்கு. கைனாக மாற்றி இருக்கிறது. திருப்பி பாருங்க. மூணாவது ஸ்டெப்.
இங்க இருந்துதான் மூணாவது அடையாளமும் வந்திக்குது. அடையாளம் என்ன நடந்தீங்க மாறி எப்படி மாறிக்கு? ம். நேரா மாறிச்சு. வெரி குட். கீழுக்கு கஸ்ரத்துன்னு எப்படி மாறிக்கு? கசத்துன் கீழே நேரா மாறிச்சு. லம்மதுன் அது வந்து லம்மத்துண்ட ஒன்று மட்டும் நேரா வந்திச்சு. ஆ தலை கீழே. லம்மத்துண்ட லம்மத்துன் வந்து மேல வந்திச்சு. எப்படி வந்திக்குது அடுத்த அதான் பக்கம் முக்கியம். தலை கீழே. வெரி குட். தலைகீழா வந்திக்குது. பெயர் எப்படி மாறிக்குது? மத்து என்று. தேன் ஆ மத்து. எல்லாத்துக்கும் மத்து என்ற சொல் சேர்ந்துக்கு. ஃபத்ஹ் மத்து, கஸ்ரு மத்து, லம்மு மத்துன்னு சொல்லி மத்து என்ற பெயரும் சேர்ந்து வந்திக்குது. விளங்கினா? ஓ சார். சரி, இப்ப நாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு வருவோம். இப்ப பாருங்க, இது மூணுக்குமான பொதுவான கொமன் பெயர் என்ன? பொதுவான பத்து. பெயர் ஃபத்ஹு அல்லது ஃபத்ஹான்னு சொல்லுவோம். நீ கேள்விப்பட்டீங்க ஃபத்ஹா, கஸ்ரா, லம்மான்னு சொல்லி கேள்விப்பட்டீங்களா பெயர்? ஓ சார். ஆ அந்த பெயர் தான் கொமன் பெயர். ஃபத்ஹா, கஸ்ரா, லம்மா. விளங்குதா? ஃபத்ஹா, கஸ்ரா, லம்மாங்கிறது கொமனான பெயர். சரியா? அப்போ குறிப்பான பெயரை நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். அப்பதான் நீங்களால பிராக்டிஸ் பண்ண போகல சரியா பிராக்டிஸ் பண்ணி கொண்டு போகலாம். சரி, நீங்க சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்றால் உங்களுக்கு இப்படி ஒரு சார்ட் ஒன்று ஈஸி. இது எத்தனை பாக்ஸ் மொத்தம்? 21. ஆ 21. 21 ஈஸி. நீங்க இதுல 19 பாக்ஸ் சரி எடுக்கணும். எத்தனை பாக்ஸ் சரி எடுக்கணும்? 19. அப்ப எத்தனை பிழை விடலாம்? 2. 2 பிழை விடலாம். சரி, என்ன சரி என்ன பிழைண்டால் இதுல உங்களுக்கு ஒரு ஓர்டர்ல உங்களோட அடையாளங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஒரு ஓர்டர்ல அடையாளங்கள் ஒவ்வொன்றா வந்து கொண்டு இருக்கும். இதுல 4 மெத்தட்ல நாங்க உங்களை பிழை பிடிப்போம். மத்தெல்லாம் சரி. எத்தனை மெத்தட்ல பிழை பிடிப்போம்? 4. 4. முதலாவது மெத்தட் என்னென்றால் ஒன்றை நீங்க பிழையாக சொன்னால் அது பிழை. உதாரணத்துக்கு இப்ப வாரது ஷத்து நீங்க சுக்கூன் என்று சொன்னீங்கண்டா அது பிழை. ரெண்டாவது, ஒரு பாக்ஸுக்குள்ள 2 முறை தடுமாறுனீங்கண்டா அது பிழை. இப்ப வாரது ஃபத்ஹத்துன் 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 கஸ்ரத்துன் இல்ல ஃபதத்துன் ஃபதத்துன் இப்படி 2 முறை ரிப்பீட் பண்ணீங்கண்டா அது பிழை. மூணாவது மூணாவது ஒன்றை நீங்க ரெண்டா பிரிச்சு சொன்னால் இப்ப வாரது கஸ்ர தைன் இப்படி லம்ம ஆ, தைன் ரெண்டா பிரிச்சால் ஃபத்ஹு மத் இப்படி ரெண்டா பிரிச்சால் அது பிழை. லாஸ்ட் ஒன் டிலே ஆகினா பிழை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இது ஃபத்ஹத்தைன் லம்மத்துன்னு வந்துட்டு கஸ்ரத்துன்னு வந்துட்டு இப்பதான் நீங்க ஃபத்ஹத்தைன் லம்மத்துன் கஸ்ரத்துன் ஸ்டார்ட் பண்ணீங்கண்டா இது மூணும் பிழை. பண்ணிட்டா இதெல்லாம் பிழைன்னு சொல்லி ஹிக்மாக்கு மத்தபடி சொல்றதெல்லாம் சரி. விளங்கினா? சவுண்ட் கேக்குது இல்லையே? பேசுற கேக்குதா? ஓ சார். நீங்க கட்டாயம் சத்தம் கூட பேசணும். மைக் ஆஃப்ல நீங்க மைக் ஆஃபா? இல்ல. ஆ உங்களுக்கு இந்த சார்ட்டை இப்ப பிராக்டிஸ் பண்ண இயலுமா? எப்படி நீங்க போயிட்டு இதை பார்க்கணுமா? ரெடி பார்த்து பிராக்டிஸ் பண்ணி பழகணுமா? எப்படி உங்களுக்கு இந்த சார்ட் கொஞ்சம் வந்து பிராக்டிஸ். ஓகே, இந்த சார்ட் வந்து உங்களோட வாட்ஸ்அப் ரெக்கார்டிங்ல இருக்கும். நீங்க ரெக்கார்டிங் கேட்டீங்களா போன கிளாஸ்?
கேட்டேன். சரி. அப்போ நீங்க ரெக்கார்டை கேட்குற நேரம் இந்த ஆர்டர் பெரும்பாலும் மாறல. பட் இதான் சிஸ்டம், இப்படிதான் வரும். ஆட்டோ சிஸ்டத்துல பிளே ஆகும். நீங்க சொல்றது சரியென்றா சரி போடுவோம், பிள்ளைண்டா பிழை போடுவோம். ஆட்டோமேட்டா வந்து கொண்டே இருக்கும். சரி, அப்ப நீங்க போயிட்டு உங்களோட எக்ஸ்பிளைனை கொஞ்சம் நல்லா கவனமா கேட்கணும். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும். இந்த சார்ட்டை எடுத்து சவுண்டை மினிமைஸ் பண்ணி போட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும். எது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும்? 2 பிழைக்குள்ளால இப்ப நான் சொன்ன எந்த ஒரு பிழையும் வராம முறையா சரியா ப்ராக்டிஸ் பண்ணி பழகும் வரைக்கும் நீங்க இதை ரிப்பீட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு இதுல கான்ஃபிடென்ட் ஆகலும் உறுதியாகலும் பிழை விடாம ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. ரைட். அப்ப அடுத்த கிளாஸுக்கு வந்து இன்ஷா அல்லாஹ் 2 பிழைக்குள்ளால இந்த ஒர்க்கை எங்களுக்கு நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ணி காட்டினீங்கன்னா தான் நாங்க உங்களோட அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுவோம். இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க். ஓகேயா? ஹிக்மா பேசுனே கேக்குதா? ஓ சார். அப்ப ஏன் பேச மாட்டீங்க? பயமா? கேக்குது. ஆ, இல்ல. ரைட். ஓகே. அப்ப இன்ஷா அல்லாஹ் ரெடி ஆயிட்டு வரேன்மா, ரெக்கார்டை கேட்டு. இது. அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே.